உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை ராணி? இந்த வீட்ல எல்லாருமே என்ன அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு இந்த தாடிகாரனும் இப்ப என் மேல உசுரா இருக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. வீட்ல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து எனக்கு சீமந்தம் பண்ணாங்க. அதுலயும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க வந்துச்சு. அப்படியும் கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா நடந்துச்சு. வீட்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டு விட்டு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணாங்க. அதுக்காக தானே நீ அவ்வளோ ஆசைப்பட்ட. அப்புறம் என்ன? அது என்னன்னா எல்லாரும் போட்டாங்க சரி, ஆனா நீ உன் கையால எனக்கு நலங்கு வச்சு வளையெல்லாம் போட்டு இல்லையே, அது ஒண்ணுதான்க்கா குறை. அது மட்டும் ஏன் குறையா இருக்கணும்? இப்பவே பண்ணிட்டா போச்சு. என்னக்கா சொல்ற நீ? ஆமா ராணி, என் தங்கச்சி நீ கேட்டு நான் பண்ணலனா எப்படி? ஏய் பிரபஞ்சமே, நல்ல ஆத்மாவா அலைஞ்சிட்டு இருக்கவங்களோட நிறைவேறாத ஆசை ஏதாவது ஒண்ணு இருந்தா அந்த ஆசைய ஆண்டவன் நிறைவேற்றி வைக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அந்த வாய்ப்பை இப்போ நான் உன்கிட்ட வரமா கேக்குறேன். என் தங்கச்சி ராணிக்கு என் கையால நான் வளகாப்பு செஞ்சு நலங்கு வச்சு அவ கையில வளையல் போட்டு விடணும். அதுக்கு நீ கருணை காட்டு. இதெல்லாம் எப்படிக்கா? ராணி, இந்த பிரபஞ்சமும் கடவுளும் என்னோட கோரிக்கைய நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அதான் இது. அக்கா, நான் பாக்குறது நெசமா இல்ல கனவா? ராணி, நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த நான் செய்யலனா எப்படி? இது எல்லாமே நிஜம்தான். வா, வந்து உட்காரு. வா ராணி. அக்கா, இம்மா பேர் இருந்து எனக்கு வளகாப்பு செஞ்சப்ப கூட இம்மா சந்தோஷமா நான் இல்லக்கா. நீ இப்போ எனக்கு ஒரு அம்மாவா இருந்து பண்ற பாரு, இத நினைச்சா என்ன உள்ளுக்குள்ளார அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குதுக்கா. இத பாரு ராணி, இந்த மாதிரி நேரத்துல அழக்கூடாது, சரியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.